ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு கன்னட ஆக்ஷன் படமாக வெளியான 45 படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ராஜ்பி ஷெட்டி தான் வீட்டில இருந்து ஆஃபீஸ்க்கு போகும்போது ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டுறாரு. அப்போ ஒரு நாயை இடிச்சிடுறாரு. அந்த நாய் அங்கேயே இறந்துடுது. இவர் ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. இவரை 2 பேர் பாத்தீங்கன்னா தேடி வந்து இழுத்துட்டு போய் உபேந்திரா கிட்ட நிக்க வைக்கிறாங்க. அந்த நாயை பாசமா வளர்த்த நாயோடைய ஓனர் தான் உபேந்திரா. உபேந்திரா ராஜ்பி ஷெட்டி கிட்ட, நீ கொன்ன நாய் என் உயிருக்கு நிகரானது. நீ என் உயிரை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நான் உனக்கு 45 நாள் கெடு தரேன். அந்த 45 நாளுக்குள்ள என்ன நீ கொன்னுடு, இல்லைன்னா கண்டிப்பா அந்த 45வது நாள் உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த 45வது நாள் யார் கொன்னாங்க அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய ஸ்டோரி பிளாட் புதுசாகவும் ரிஃப்ரெஷிங்காகவும் இருந்தது பார்க்கறதுக்கு. கருட புராணத்தை மையமா வச்சு இந்த படத்துடைய கதை களத்தை மேட்ச் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பார்க்கறதுக்கு. லீட் ரோல்ல நடிச்ச 3 பேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. சப்போர்ட்டிங் ரோல்ஸ் நடிச்சவங்களும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ப்ரொடக்ஷன் டிசைன் இந்த படத்துக்கு ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் ஒரு ரிச்னஸ் உங்களால உணர முடியும். இந்த படத்துக்கான டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே எழுதிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல சிவராஜ்குமார் பேசுற அந்த டைலாக்ஸ் எல்லாமே நிறைய சீக்வன்ஸ் எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. அந்த டைலாக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அர்ஜுன் ஜன்யாவோட முதல் படம் இது. இருந்தாலுமே முதல் படம் மாதிரியே தெரியாத அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டர் மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காரு. உபேந்திரா டைரக்ஷன்ல சிவராஜ்குமார் நடிச்ச ஓம் படத்துடைய சாங்ஸ் எல்லாத்தையும் ரெஃபரன்ஸா வந்து இந்த படத்துல ஆட் பண்ணிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பார்க்கிறதுக்கு. ஹியூமர் எலிமெண்ட்ஸ் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஹீரோஸ் ஒருத்தர் ரோஸ் பண்ணிக்கிற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது பார்க்கிறதுக்கு. கிளைமேக்ஸ்ல இருந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. சிஜி ஒர்க் பாத்தீங்கன்னா நிறைய சீக்வன்ஸ் எலிவேட் பண்ணாலுமே இது சிஜி ஒர்க் தான் பண்ணிருக்காங்க அப்படின்றது அப்படமா தெரியுது. எடிட்டிங் ஒர்க்கும் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நிறைய சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா அப்ரப்டா கட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த படத்துல நம்பகத்தன்மை குறைவான காட்சிகளும் லாஜிக்கல் லூப் ஹோல்ஸும் அதிகமாவே இருக்கு. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபேண்டசி ஆக்ஷன் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இல்ல, இருந்தாலுமே ஸ்ட்ராங்கான வயலண்டான சீக்வன்சஸ் நிறையவே இந்த படத்துல இருக்கு. சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. 45 படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.